Question number 9. Multiply the following polynomials and find the degree of the resultant polynomial அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளை பெருக்குக, பெருக்கி வரும் பல்லுறுப்புக்கோவையின் படியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பார்த்தோம்ல, அதே மாதிரி இது வந்து மல்டிப்ளிகேஷன் பார்க்குறோம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஒன் p of x equal to x squared minus 9, q of x equal to x squared plus 7x minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். p of x into q of x. ஸோ p of x வேல்யூ என்ன இது, q of x வேல்யூ என்ன இது, அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ண போகிறோன்னா என்ன, இந்த வேல்யூ இந்த ஹோல் டிஜிட்டாலையும் இந்த வேல்யூ இந்த ஹோலாலையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது எழுதியிருக்கேன் எக்ஸ் ஸ்கொயர்ட் இந்த வேல்யூ மைனஸ் சைன் இருக்கா, ஸோ மைனஸ் 9 இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இதை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணும்போது இதை மல்டிப்ளை பண்ணால் பவர் வந்து ஆட் பண்ணணும், பவர்ஸை வந்து ஆட் பண்ணணும், கீழே இருக்க வேல்யூஸ் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம், 1 இதால் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும், பவர் ஆட் பண்ணால் 4 கிடைக்கும். 6x பவர் 4 ப்ளஸ் இதை பண்ணால் 7x பவர் 3, ஏன்னா இங்கே 1 இருக்குது, ஒரு பவரில் வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ மைனஸ் 2x பவர் 2 மைனஸ் 9 into 6 54 x ஸ்கொயர்டு மைனஸ் 9 into 7 63 x plus 9 into 2 18 minus into minus plus, so plus 18. ஸோ இதோட ஆன்சர் என்ன, இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 6x power 4 plus 7x power cube minus 54x power 2 இருக்குது, இங்கே மைனஸ் 2 இருக்குது, 54 2 சேர்ந்தால் 56 x power 2 மைனஸ் 63x ப்ளஸ் 18. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ இதில் டிகிரி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுலேயே ஹையஸ்ட் வேல்யூ என்ன 4, ஸோ டிகிரி வந்து 4. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், f of x equal to 7x plus 2, g of x equal to 15x minus 9. ஸோ இதே மல்டிப்ளை பண்ண போகிறோம், f of x into g of x. ஸோ f of x வேல்யூ என்ன 7x plus 2 into g of x வேல்யூ என்ன 15x minus 9. ஸோ இதே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 7x into இந்த வேல்யூ ப்ளஸ் 2 மல்டிப்ளை இந்த வேல்யூ. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாமா, 7 into 15 105, இங்கே ஆட் பண்ணால் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது, ஸோ எக்ஸ் பவர் 2 மைனஸ் இதே மல்டிப்ளை பண்ணால் 63 ஒரு எக்ஸ் இருக்குது, ஸோ 63x ப்ளஸ் 2 15 பண்ணால் 30 ப்ளஸ்ஸு இங்கே எக்ஸ் 2 into 19 18 மைனஸ் சைன் இருக்குது, ஸோ மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஸோ மைனஸ் 18. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், 105 எக்ஸ் ஸ்கொயர்டு, இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே மைனஸ் 63 இருக்குது ப்ளஸ் 30 இருக்குது, ஸோ மைனஸ் பண்ணால் மைனஸ் 33x மைனஸ் 18. ஸோ இதில் டிகிரி ஃபைன், இதுதான் நம்மளோட ஆன்சர். இதில் டிகிரி ஃபைன் பண்ணால் ஹையஸ்ட் என்ன 2, ஸோ இதோட டிகிரி வந்து 2. இதுதான் நமக்குரிய சொல்யூஷன். நெக்ஸ்ட் தேர்டு ஒன், h of x equal to 6x squared minus 7x plus 1, f of x equal to 5x minus 7. ஸோ இதே மல்டிப்ளை பண்ணுறோம், h of x into f of x. ஸோ h of x வேல்யூ என்ன இது இன்ட்டு இது. ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 6x square minus 7x plus 1 into 5x minus 7. ஸோ இதை வந்து இதோட மல்டிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை இதோட மல்டிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ இதோட மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 6 into 5 30, பவர் ஆட் பண்ணால் க்யூப் மைனஸ் 6 into 7 42 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இந்த மைனஸ் சைன் இருக்குது, ஸோ மைனஸ் 7 into 5 35 எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 7 into 7 49 எக்ஸ், ஸோ எக்ஸ். ஸோ ப்ளஸ்ஸு இதோட மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும் 5x minus 7. ஸோ இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா. ஸோ இங்கே பவர் வேறு எதுவும் இல்லை, ஸோ இதை அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு 2 இருக்குது, ஸோ இது ரெண்டையும் இது பண்ணனா மைனஸ் 77 எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, ஸோ 49 ப்ளஸ் 5x வந்து 54x, ஸோ மைனஸ் 7. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இதோட ஹையஸ்ட் டிகிரி ஃபைன் பண்ணணும். ஸோ ஹையஸ்ட் வேல்யூ என்ன, பவர் வேல்யூ என்ன 3, ஸோ இதோட டிகிரி வந்து 3. இதுதான் நம்ம இந்த சம்முக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா?